இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இறுதி வாக்கு சதவீதம் எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. மதியம் 12 மணிக்கு அறிவிக்கப்பட்ட தலைமை தேர்தல் அதிகாரியின் செய்தியாளர் சந்திப்பு ரத்து ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நேற்று மாலை வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 7 மணிக்கு ஒரு தகவலும், அதன் பிறகு 12 மணிக்கு ஒரு சதவீத தகவலும் வெளியாகி இருந்தது. தற்போது வரை இறுதி வாக்கு சதவீதம் எப்போது வரும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், இப்போ வரைக்கும் அந்த இறுதி வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்றது வரல. இதுல என்ன சிக்கல் நீடிக்குது? இதுல பாத்தீங்கன்னா 24 மணி நேரமாயும் தமிழ்நாட்டில எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள் என்ற ஒரு இறுதி சதவீதம் இன்னும் கிடைக்காம இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட ரீதியாக வந்த தகவல் இன்னமும் கன்சாலிடேட் ஆகல அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன்ல சொல்றாங்க. இருந்தாலும் கூட கடந்த தேர்தல்கள்லாம் பாத்தீங்கன்னா நைட் 12 மணிக்கு ஒரு டேட்டா கொடுப்பாங்க. மறுநாள் காலையில சிஇஓ பிரஸ் மீட்ல அது கொஞ்சம் ஒரு 0.5 ஏற்ற இறக்கம் இருக்கும். வழக்கமா பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். 69% 70% ஏறி இருக்கு. ஏன்னா ரிமோட் ஏரியாவில இருந்து வர டேட்டாஸ் என்ட்ரி போடாம இருப்பாங்க. இந்த நிலையில தமிழகத்துல கிட்டத்தட்ட இந்த 69% 4.2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,90,00,000 பேர் வாக்களிக்கவில்லை. எவ்வளவு பெண் வாக்காளர்கள் வாக்களித்தார்கள், எவ்வளவு ஆண் வாக்காளர்கள் வாக்களித்தார்கள், முதியோர்கள் எவ்வளவு வாக்களித்தார்கள் என்ற தகவல் மறுநாள் பிரஸ் மீட்ல சொல்லுவாங்க. ஆனா அந்த இறுதி விவரம் இன்னமும் கிடைக்கவில்லை என்பது இது முதன்முறையாக இருக்கிறது. வாக்காளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏன் இந்த டேட்டா வெளியாகலன்னு சொன்னாங்க. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா 7 மணிக்கு கொடுத்த டேட்டாவும் நைட் 12 மணிக்கு கொடுத்த டேட்டாவிலும் ஒரு 13% வரலே வாக்கு கம்மியா இருந்தது. இதற்கு இந்த மாதிரிகளை வைத்து கொடுத்ததாலதான் இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற ஒரு இதுவா இருக்கும் அனுமானத்துல கொடுத்ததுனாலதான் இந்த சதவீதம் குறைந்ததுக்கான காரணம் சொல்லப்படுகிறது. அதற்கும் இன்றைக்கு விளக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை விளக்கம் கிடைக்கவில்லை. இனியும் தேர்தல் ஆணையத்தில் எப்போது கொடுப்பார்கள் என்ற விவரம் நம்ம தொடர்ச்சியா முயற்சி செய்வோம். அது வந்த பிறகு நம்ம அதை எப்போது கொடுக்கிறார்களோ அந்த விவரங்களை ஒட்டுமொத்தமா நம்ம வெளியிட தயாரா இருக்கிறோம். விக்னேஷ், ரமேஷ், பிற்பகல் வரும் என எதிர்பார்க்கப்பட்டது, அப்புறம் மாலை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ இது தொடர்பா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு பேச முடிஞ்சதா? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? நிச்சயமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட வாரியாக நாங்க கன்சல்டேட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே ஒரு முறை தவறு நடந்துருச்சு, மீண்டும் அந்த தவறு நடந்துடக்கூடாது. ஏன்னா வழக்கமா 70% 72% தான் ஆகும். ஆனா 72% 69% தான் மாறி இருக்கு. தமிழ்நாட்டுல 1% ஓட்டுனா 6.25 லட்சம் ஓட்டு. அப்ப 3% 18 லட்சம் வாக்கு எப்படி ஒரே நேரத்துல குறையும் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள்லாம் கேட்டிருந்த நிலையில இது எப்படி கணக்கிடுறாங்க? அதாவது இந்த முறை புதிதாக ஒரு அப்ளிகேஷன்ல டேட்டாக்களை என்ட்ரி பண்ணி ப்ரொஜெக்ஷன் அடிப்படையில கொடுத்ததாலதான் தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்தது. நிச்சயமாக ரமேஷ், விரைவில் அதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என நம்ம எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.